ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், விகித அளவு விளைவு விதி. விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாங் ரன் there is no fixed factor, all factors are variable. லாங் ரன் அப்படின்னா நீண்ட காலம்னு அர்த்தம். நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளுமே, அதாவது ஃபேக்டர்னால் காரணிகள், எல்லா காரணிகளுமே என்னது மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங் ரன் there is a no fixed factor, நிலையான காரணிகளே கிடையாது. ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள், எல்லா காரணிகளுமே மாறக்கூடியவை அப்படின்னு சொல்கிறாங்க. The law of returns to scale explain the relationship between the output and the scale of inputs in the long run when all the inputs are increased in the same proportion. இந்த விகித அளவு விளைவு விதி என்ன சொல்லுது? The law of returns to scale என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவுட்புட்னா அது வெளியீடுன்னு அர்த்தம். வெளியீட்டு அதாவது law of returns to explain the relationship between output வெளியீடுக்கும் இன்புட்டினுடைய உள்ளீட்டிற்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது, நீண்ட காலத்தில் அவுட்புட் எப்படி இருக்கும், இன்புட் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு அது அதிகரிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுதான் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட காலத்தில் எந்த காரணிகளுமே நிலையாக இருக்காது. ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள்னால் எல்லாமே எப்படி இருக்கும், மாறக்கூடியது. ஸோ இந்த விளைவு விதி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அவுட்புட் வெளியீடுக்கும் ஸ்கேல் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னா அந்த உள்ளீட்டினுடைய அளவுக்கும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதனுடைய அளவுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை விளக்க போகுது. அது குறிப்பாக லாங் ரனில் நீண்ட காலத்தில் when all the inputs are increased in the same proportion, நம்ம எந்த அளவுக்கு இன்புட்டின அளவு அதிகரிக்கிறோமோ அதனால் என்ன மாற்றத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், எந்த ஒரு லா அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அசம்ஷன் இருக்க தான் செய்யும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சச் அஸ் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் ஆர் வேரியபிள் பட் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எல்லா உற்பத்தி காரணிகளுமே பார்த்திங்கன்னா மாறக்கூடியது. தொழில் அதாவது என்ன சொல்கிறாங்க, பட் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட், ஆனால் தொழில் அமைப்பை தவிர மற்ற எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறக்கூடியது. அதான் லேண்டு, லேபர், கேபிட்டல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆர்கனைசேஷன் மட்டும் மாறாது, தொழில் அமைப்பு மட்டும் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மார்க்கெட் அங்காடிகளில் நிறைவு போட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்புட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், வெளியீடாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உற்பத்தியாக இருந்தாலும் சரி அது அலகுகளால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த விகித அளவு விளைவிதியினுடைய 3 நிலைகள், 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதான் 3 phases ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னா வளர்ந்து செல் விகித அளவு விதி அப்படின்னு சொல்லலாம். இன் திஸ் கேஸ், இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1%, அவுட்புட் இன்க்ரீஸ்ட் பை மோர் தென் 1%. 1% இன்புட்டை உள்ளீடை நம்ம 1% அளவுக்கு அதிகரித்தோம்னா அவுட்புட் இருக்கு இல்லையா, வெளியீடு, அது 1%க்கும் அதிகமாக அது உயரும் அப்படின்னு சொல்லுவோம். 1% தான் நம்ம இன்புட் யூஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக, வெளியீடு அதை விட அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், வளர்ந்து செல் விகித அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாறா விகித அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் கேஸ், இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 1%, அவுட்புட் இன்க்ரீசஸ் எக்ஸாக்ட்லி பை 1%. 1% இன்புட்டு நம்ம அதிகரித்தோம்னா 1% அவுட்புட், வெளியீடும் 1% அதிகரிக்கும். இது 1%, அதுவும் 1% தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்ஸ்டன்ட், மாறாதுன்னு அர்த்தம். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்து செல் விகித அளவு விதி அப்படின்னு சொல்லி. இன் திஸ் கேஸ், இஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1%,
அவுட்புட் இன்க்ரீசஸ் பை லெஸ் தென் 1%. மாற்றமே இல்லை. இன்புட்டு நம்ம 1% அதிகரிக்கிறோம், ஆனால் அவுட்புட்டு 1%க்கு குறைவாக இருந்துச்சுன்னா, குறைவாக ஒரு 1%க்கு குறைவாக அது அதிகரிச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்க்ரீஸிங்னா 1% நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா மோர் தென் 1%. உள்ளீடு 1%னா வெளியீடு 1% அதிகமாக இருக்கிறது. கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னால் இது இன்புட் 1% நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவுட்புட்டும் 1% தான் அது இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாற்றமும் இருக்காது. டிமினிஷிங்னா 1% நம்ம இன்புட் கொடுத்தா அதை விட குறைவாக அதிகரிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், குறைந்த செல் விகித அளவு விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நமக்கு ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The 3 laws of returns to scale can be explained with the help of the diagram. In the diagram 3.2, the movement from point A to point B represents increased returns to scale because between these 2 points input has doubled but output has tripled அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் நமக்கு தெரியுது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நம்ம பார்க்குறோம். எக்ஸ் ஆக்சிஸில் லேபர் உழைப்பு, ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது மூலதனத்தினுடைய அளவு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபிசிடின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ரெட்டில் 4 கர்வ் இருக்குது. ரெட்டில் Q8 இருக்குது, Q6, Q3, Q1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜாயிண்ட் ஆகிற இடமெல்லாம் சேர்த்து ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 1 2 4 8ன்னு கொடுத்துருப்பாங்க, 1 2 4 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்கா. முதல்ல இந்த டேப்லர் காலத்தை பார்க்கலாம். ஏ டு பி ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா நிலைகள் 3 நிலைகளா, ஏ டு பி, பி டு சி, சி டு டி. அப்படியே அந்த டயக்ராமை பாருங்கள். ஏ டு பி, பி டு சி, சி டு டி அப்படின்னு இப்போ இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. இன்புட்டு நம்ம எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம இது பார்த்தோம் 1% சொன்னோம். இப்போ இந்த இடத்துல 100%, 100%, 100% இன்புட்டில் மாற்றமே இல்லை. 3 ஸ்டேஜ்லையுமே ஒரே அளவுக்காக நம்ம இன்புட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் பார்த்திங்கன்னா வெளியீடு ஏ டு பியில் 200%. நம்ம 100% கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 200%, மோர் தென் 100% இல்லையா. நம்ம அதுக்கு என்ன பார்த்தோம், 1% நம்ம இன்புட் கொடுத்தோம்னா மோர் தென் 1% நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அவுட்புட் நமக்கு 200%. அதனால் அது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்ந்து செல் விளைவு விதி. பி டு சி பாருங்கள், 100% கொடுக்குறோம், 100% நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அதனால் இது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட், மாறாது அப்படின்னு சொன்னோம். இப்போ பி டு சி பார்த்துக்குங்க. 4னா 4. இது பார்த்திங்கன்னா 1 1 1 இல்லையா. இது மாறல, இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தான் அதிகரிக்குது. அடுத்து சி டு டி பாருங்கள், 100% கொடுக்குறோம், ஆனால் நமக்கு கிடைச்ச அவுட்புட் 33.33%, டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ். இதுதான் இந்த டயக்ராம். நமக்கு இந்த டேப்லர் காலம்னு பார்க்கலாம். சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கலாம். ஸோ ஏ டு பிங்கிறது இன்க்ரீஸிங் ரிட்டர்ன், வளர்ந்த செல் விகித அளவு விதி. Because between these 2 points input has doubled but output has tripled. நம்ம ஒரு 2 points நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 3 மடங்காக நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். 100 கொடுத்தா 200 அதிகமாக தான் கொடுக்குது. இந்த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, the law of constant returns to scale is implied by the movement from the point B to C because between these 2 points inputs have doubled and output also doubled. 2 பாயிண்ட் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா இன்புட் டபுள்டாக இருந்தால் அவுட்புட்டும் நமக்கு டபுள்டாக தான் இருக்குது. டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் ஆர் டினோட்டட் பை த மூமெண்ட் ஃப்ரம் சி டு பாயிண்ட் டி. சிலேருந்து டிக்கு போகிறோம். டபுளிங் த ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் த 4 யூனிட்ஸ் டு 8. இப்போ 4 யூனிட்லேருந்து 8 யூனிட்டாக நம்ம டபுளாக இன்புட் கொடுக்குறோம். ஆனாலும் லெஸ் தேன் த இன்க்ரீஸிங் இந்த அவுட்புட்ஸ். நம்ம கிடைக்கக்கூடிய வெளியீடு அளவு குறைவு தான், குறைவான அளவில் அது இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் ஒன்லி பை த 33.33% அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு, பொருளாதார சிக்கனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரேஷியோ ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த ரேஷியோ கேன் சேஞ்ச் பிகாஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது பொருளாதார சிக்கனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் வரக்கூடிய நன்மை. நல்லா கவனிங்க. ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா பொருளாதார சிக்கனம், உற்பத்தியுடைய அளவு, உற்பத்தி காரணிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ரெஃபர்ஸ் டு த ரேஷியோ ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தி காரணிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ பயன்படுத்தும் போது
ஏற்படக்கூடிய மாற்றம், ஏற்படக்கூடிய நன்மை, இதுதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவோம். இதுதான் பொருளாதார சிக்கனம் சொல்லுவோம். இந்த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகள் வந்து உற்பத்தி செலவு அது கண்டிப்பாக என்ன இடத்துக்கிடம் எல்லாமே மாறுபடும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்ரி ப்ரொடியூசர் விஷஸ் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒவ்வொரு உற்பத்தியாளரும் என்ன நினைப்பாங்க, உற்பத்தி செலவை குறைக்கணும் இல்லைன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஹென்ஸ் ஹீ இன்க்ளூட்ஸ் அஸ் வெல் அஸ் யூசஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எக்கானமி ஆஃப் ஸ்கேல். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொருளாதார சிக்கனத்தை கொண்டு வரணும், நிறுவனத்தில் என்ன செய்யணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நன்மைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் முயற்சி செய்வாங்க. திஸ் எக்கானமி ஆஃப் ஸ்கேல் இஸ் இஃபெக்டட் போத் by the internal and external factors of the firm. அப்போ அகச்சிக்கனங்கள் புறச்சிக்கனங்கள் அப்படிங்கிற காரணிகளை பயன்படுத்தி பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் ஆஃப் மார்ஷல். ஸோ மார்ஷல் என்ன பண்ணுறாரு, பொருளாதார சிக்கனத்தை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று இன்டர்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகச்சிக்கனங்கள், எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால் புறச்சிக்கனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அகச்சிக்கனங்கள் புறச்சிக்கனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஃபேம் இட் செல்ஃப் அப்படின்னு நிறுவனத்தினுடைய அளவை விரிவுபடுத்துறது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி தொழிலை வந்து விரிவாக்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோயர் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட், குறைவான நீண்ட கால செலவு, நீண்ட காலத்தில் குறைவான செலவு. பெனிஃபிட்ஸ் மோஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ், எப்போயுமே இதுக்கு லாபம் அதிகம். எஃபிஷியன்சி ஃப்ரம் த லார்ஜர் ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதிகமாக நிறுவனத்தில் அதிகமான திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, பயன்படுத்தி உற்பத்தி அளவு. அமால்கமேஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி இந்த இடத்துல அமால்கமேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒருங்கிணைத்து எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ரேஞ்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் மற்றும் நிதி முறைகளை, நிதி சிக்கனங்களை இதில் பயன்படுத்துறது. ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் த ரேபிட் க்ரோத் ஆஃப் மெனி சிட்டிஸ், நிறைய நகரங்களினுடைய இதை விரைவான வளர்ச்சியை கொண்டு வரது அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.